இருப்பதை விட ரமலானை குறித்து அல்லாஹ் எதற்காக பிரதானமாக சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் உங்களுக்கு கடமையாக கொண்டிருக்கக்கூடிய பொழுது நீங்கள் இறையற்ற உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எதற்காக சொல்கிறார் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் பயிற்சி பெறக்கூடிய ஒரு காலம். பாவத்திலிருந்து எப்படி விலக வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? ரமலான் மாதத்தை அடைந்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த ரமலான் காலத்தில் ஒரு உள்ளம் ஏற்படுகிறது. பல நாட்களாக தூங்கி கிடந்த நம்முடைய உள்ளம் விழிப்புணர்வு அடைந்து புதிய உணவுகளை ஏற்படுத்தி இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஏராளமான அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்காக என்னுடைய எல்லா வேலைகளை கொடுத்து அல்லாஹ்விற்காக அந்த நோன்பு அல்லாஹ்வினுடைய இதயத்தை நான் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய உள்ளங்கள் திறக்கிறதுல அந்த உள்ளங்கள் திறப்பதன் மூலமாக நமக்கு